இரண்டே அடிகளில் ஏழே சொற்களில் உலகையே அளந்த நூல். உலக தத்துவத்தை எடுத்து கூறும் ஒப்பற்ற நூல். அக வாழ்வையும் புற வாழ்வையும் அலசி ஆராய்ந்து முப்பாலும் சொல்லும் வரிகள். என்றென்றும் எக்காலத்திலும் பொருந்தும் வரிகள் திருக்குறளே. என் அதிகாரம் என் கையில். இன்று அதிகாரம் 58 கண்ணோட்டம் பற்றி பேச வந்துள்ளேன். கண்ணோட்டத்து உள்ளது உலகியல், அதில்லார் உண்மை நிலைக்கு பொறை. அதாவது கண்ணோட்டம் இல்லாதவர் இவ்வுலகில் இருந்தால் இவ்வுலகுக்கு சுமையே என்று வள்ளுவர் கூறுகிறார். கண்ணோட்டம் என்றால் இரக்கம். அந்த இரக்கம் அந்த கண்களில் தெரிய வேண்டும், கருணை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும். பண்ணெண்ணாம் பாடற்கு இணையடி இன்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பாடலோடு பொருந்தாத இசையால் பயன் இல்லை. அதுபோல கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் உள்ளவை போல் தோற்றுமே அல்லாது வேறு என்ன பயனை செய்யும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது கண்களில் அந்த ஒளி தெரியணும், அதில் கருணை இருக்கணும். அதாவது கண்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கண்ணோட்டத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் வள்ளுவர் சொன்னார்னா அதில் நல்ல கருணை இருக்கணும் என்று கூறுகிறார். கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம், அது இன்றேல் புண் என்று உணரப்படும். கண்ணிற்கு அணிகலமாக விளங்குவது கண்ணோட்டம். கண்ணோட்டமாகிய அணிகலன் இல்லையாயின் அக்கண்கள் அறிவோடாராய் இருந்தால் கூட புண் என்று கருதப்படும் என்று வள்ளுவர் கூறுகிறார். உலபோல் முகத்துறவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது சுவாமி விவேகானந்தர் ஒருத்தரை மடத்தில் தங்கியிருக்கிறார். அப்போது தங்கி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, அவர் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறார். அங்கே அவரது சீடர் நிர்பயானந்தன் ஒருத்தர் வரார். அதாவது பணிவிடை செய்ய அவரது காலை பிடித்து விடுகிறார். அப்படி பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் விவேகானந்தர் படுத்து கொண்டிருக்கிறார். இவர் காலை பிடிக்கும் போது இவர் உடல் அசதியால் அந்த சீடர் என்ன செய்கிறார்னா விவேகானந்தர் காலடியிலே உறங்கி விடுகிறார். இதை விவேகானந்தர் பார்க்கிறார். இவர் ஆடாமல் அசையாமல் அவர் தூங்கட்டும் என்று விட்டு விடுகிறார். சிறிது நேரம் கழித்த அடுத்த அறையிலிருந்து வேற ஒரு சீடர் வருகிறார். அவர் என்ன செய்கிறார், இன்னும் இந்த அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதே அப்படி என்று பார்க்கிறார். பார்த்தால் அவர் மனம் பதைவதைக்கிறது. ஏன் தெரியுமா, அந்த சீடர் விவேகானந்தர் காலையில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறார். அவர் எழுப்ப போகிறார். உடனே சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றார் தெரியுமா, அவனை எழுப்பாதே, தூங்கொட்டை என்று சைகிறால் அவரை வெளியே போக சொல்லுகிறார். சிறிது நேரம் கழித்து சீடர் கண் விழிக்கிறார். பதைத்து எழுந்திருக்கிறார். ஐயோ சுவாமிஜி, என்னை மன்னித்து விடுங்கள், நான் பெரிய பாவம் செய்து விட்டேனே என்று கூறுகிறார். உடனே சுவாமி கூறுகிறார், நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா அப்பா மகனே என்று கேட்கிறார். கனிவுடன் கேட்கிறார். அந்த கண்ணோட்டத்தை கேட்கிறார். இந்த பார்வை, கருணை, அன்பு எல்லாமே நிறைந்திருக்கிறது. இதை தான் சொல்கிறாங்க பாருங்க, ஒரு சாதாரண சீடர் தூங்கிடுறாரு. அவர் திட்டலை, அந்த கனிவு கொண்ட பார்வையை கொண்டு உற்று நோக்குகிறார். அந்த பார்வையிலே எல்லாம் தெரிகிறது இல்லையா, அதுதான் கருணை, அன்பு எல்லாமே. கண்ணுக்கு அழகு கருணை, கருணையே மனிதத்தின் பெருமை. காலங்களை கடந்து நிற்கும் கருத்து குவியல்களை கண்ணோடு ஒத்தி எடுக்க இரு கண்களும் கரங்களும் போதாதே. வாழ்வியலை விளக்கும் குரலை, வரமாய் கிடத்த திருக்குறளை, தெய்வ புலவர் தந்த பெரும் பொருளை என்றென்றும் போற்றி படித்து பயன்பெறுவோம். நன்றி.